ஓகே. இந்த டிரைவ்ல நம்ம குடுவாஞ்சேரியில ஆரம்பிச்சு, குரோம்பேட்டையில பார்த்தீங்கன்னா, ஒரு சரவணா ஸ்டோர் இருக்கு. கொஞ்சம் ரீசென்ட்லி தான் ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஷோரூம். ஓகே. நெறைய வாங்கலாம். நார்மலா சரவணா ஸ்டோர்ல நீங்க டி நகர்ல என்னென்ன வாங்கலாமோ, அது எல்லாமே இங்கேயும் நீங்க வாங்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப லார்ஜரான ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ஒரு கடை. ஸோ நெறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த டிரைவ்ல வந்து நம்ம உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது இல்ல. அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். என்னென்ன வருது, என்னென்ன மாதிரி வேஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதில நான் பார்த்தீங்கன்னா, குடுவாஞ்சேரியில ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா, ஆ மாடம்பாக்கம் உள்ள இருந்து வந்து தாம்பரம் மார்க்கம்ல போற வண்டி. ஸோ இந்த வண்டி எப்பவுமே இருக்கும். ஃப்ரீக்வென்சி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த ரூட்ல போய்க்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு நேஷனல் ஹைவே. இந்த வேல நம்ம வந்து குடுவாஞ்சேரியில இருந்து ஊரப்பாக்கம், அந்த கிளாம்பாக்கம்ல உள்ள நியூ பஸ் ஸ்டாண்ட கிராஸ் பண்ணி வண்டலூர், பெருங்களத்தூர், அப்புறம் தாம்பரம், அதுக்கப்புறம் குரோம்பேட் நம்ம ரீச் ஆகி அங்க இருக்கிற அந்த சரவணா ஸ்டோரை பார்க்க போறோம். அதுக்கு எப்படி இந்த வே இருக்குதுன்றத தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நான் இந்த இதில் நான் ஸ்லோவா டிரைவ் பண்ணிட்டே போறேன். இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஷோரூம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கிராசிங் இருக்கு. இது குடுவாஞ்சேரியில திருப்பி நீங்க கிராஸ் பண்ணி செங்கல்பட்டு போகணும்னா இத எடுத்து நீங்க பண்ணலாம். யூ டர்ன் பண்ணா போயிட முடியும். பட் நான் ஸ்ட்ரெயிட்டா போய்க்கிட்டு இருக்கேன். இது குடுவாஞ்சேரியில உள்ள ஒரு முக்கியமான இடம். இப்போ நம்ம குடுவாஞ்சேரியை கிராஸ் பண்ணி ஊரப்பாக்கம் ரீச் ஆக போறோம். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு பெட்ரோல் பல்க் போகுது. இதுல நீங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரீயா இருக்கும். நீங்க பெட்ரோல் ஃபியூல நீங்க ஃபில் பண்ணிக்க முடியும். எஸ். நான் ரொம்ப சேஃப்டியா, பொறுமையா டிரைவ் பண்றேன். ஸோ நீங்களும் ஒருவேளை பிகினர் அப்படின்னாலும், எக்ஸ்பர்ட் அப்படின்னாலும், இந்த சாலை விதிகள் எல்லாம் ரொம்ப கடைபிடிச்சு, சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா நீங்க டிரைவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல ரோடெல்லாம் கொஞ்சம் டேமேஜா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அத வந்து ரீலே பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இன்னும் நல்லா டெவலப் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரோட் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஏன்னா ரீசென்ட்லி மழை வந்ததுக்கு அப்புறம் நெறைய டேமேஜ் கொஞ்சம் சரி பண்ணப்பட்டிருக்கு. பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஊரப்பாக்கம் ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல இந்த ஜங்ஷன தாண்டுனதுக்கு அப்புறம் வரும். அதுக்கப்புறம் நம்ம கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு வரும். ஸோ நம்ம அந்த வழியில தான் போக போறோம். இந்த ஜங்ஷன்ல நீங்க லெஃப்ட் தட் இஸ் ரைட் எடுத்தீங்கன்னா, காரணை புதுச்சேரி உள்ள ஸ்ட்ரெயிட்டா போனா ஆல்ஃபென்லிபி சாக்லேட் கம்பெனின்னு சொல்லுவோம்ல, அது இருக்கும். நம்ம இந்த மெயின் ரோட்லயே போறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல நெறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஊரப்பாக்கம் டீ கடை பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இங்க தான் இருக்கு. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் போகும்பொழுது ஊரப்பாக்கம் ஸ்கூல் ஸ்டாப்னு வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன இருக்கு, கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்ட் இல்லையா, அது இருக்கு. இங்க இந்த இடத்துல வந்து ஹர்ரிஸ்டோ அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட், பெரிய அபார்ட்மெண்ட். எல்ஐசி மாதிரி ஊரப்பாக்கம் உடைய எல்ஐசின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த இடத்துல லெஃப்ட்ல போகும்பொழுது உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். நீங்க அந்த இடத்துல உள்ள கிராஸ் பண்ணி போகும்பொழுது உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனை ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை நீங்க ரீச் பண்ண முடியும். இந்த இடத்துல இங்க தான் பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்ற பஸ் எல்லாம் யூ டர்ன் எடுத்து தாம்பரம் மார்க்கமா போகிற மாதிரியான ஒரு முக்கியமான இடமா இது மாறிடுச்சு. ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்த ஒரு இடம் இப்போ கிரவுட் ஆயிடுச்சு. இந்த சிக்னல்ல தான் நம்மளும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா போக வேண்டியதா இருக்கும். அவங்களும் இந்த இடத்துல தான் யூட்டிலைஸ் பண்ணி திரும்பி போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. டுவர்ட்ஸ் நம்ம போகும்பொழுது அந்த பஸ் ஸ்டாண்ட் வரும். பஸ் ஸ்டாண்டையும் தாண்டி போகும்பொழுது வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட், தென் பெருங்குளத்தூர்ன்ற மாதிரி அடுத்தடுத்த ஊர்லாம் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் இருந்துச்சு. யூ டர்ன்லாம் பண்ணலாம். பட் இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இங்க கேஎஃப்சி ஒன்று பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு லெஃப்ட் சைடில். இதை தாண்டி இதில் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஆதனூர் ஃப்ளைஓவர்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளைஓவரை நீங்கள் போகும்பொழுது நிறையா நிறைய ஜங்ஷன் இருக்குது, நிறைய வீடுகள், நிறைய ஏரியாஸ் உள்ள இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஜங்ஷன். ஒரு சில ஷார்ட்கட்லாம் அதை நம்ம சொல்லலாம். டிராஃபிக்லாம் இருக்கிற டைமில் அதை பயன்படுத்தி ஒரு இடத்துக்குலாம் போகலாம். பட் இப்போ நம்ம அங்கெல்லாம் போகல.
ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். இந்த இடத்துல புகாரி ஹோட்டல் இருக்குது லெஃப்ட் சைடில். எஸ் இருக்குது. நம்ம புகாரிக்கு போகிறது இல்லை. புகாரி இந்த பில்டிங்கில் தான் இருக்குது. இந்த பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம புகாரியை தாண்டி போகும் பொழுது நமக்கு ரைட்டர்னு ஒரு கம்பெனி, நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு கம்பெனி, ரொம்ப ஃபேமஸான கம்பெனி அட் ஊரப்பாக்கம், ரொம்ப காலமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஃப்ளைஓவர் போகுது. இது வந்து நீங்கள் அந்த ஃப்ளைஓவரில் போகும் பொழுது வண்டலூருக்கு இன்சைடில் ட்ராக்குக்கு பேரலாக போகிற மாதிரியான ரோடெல்லாம் வரும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளைஓவரில் போயிட்டோம். இது லெஃப்ட் சைடில் போயிருந்தோம் அப்படின்னா வண்டலூர் பஸ் ஸ்டாப், அதாவது வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா, ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டவர் தெரியுது. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வண்டலூர் ஜூ வந்து அந்த இடத்துல இருக்கும். அதை தாண்டி போகும் பொழுது இப்போ நம்ம லெஃப்டில் போனால் வண்டலூருடைய பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். யூ டர்ன் எடுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்லாம் இருக்குது. பட் இங்கே நம்ம ஃப்ளைஓவர் எடுத்ததுனால ஜூவை கிராஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கேளம்பாக்கம் போகிற அந்த ஜங்ஷனை நம்ம கிராஸ் பண்ணிவிடுவோம். அதெல்லாம் தாண்டி இறங்குவோம். நீங்கள் ஒருவேளை வண்டலூர் பஸ் ஸ்டாண்டு அந்த டச் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ளைஓவர் தெரியுது பாருங்கள் லெஃப்ட் சைடில். இதில் போனீங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது. இந்த அரக்கோணத்துக்கெலாம் போகணுன்னீங்க கூட இந்த வழியில் போனீங்கன்னா நீங்கள் போகலாம். நல்லா ரோடு ரொம்ப ப்ராடாக இருக்கும், நீட்டாக இருக்கும், நீங்கள் போக முடியும். பட் நம்ம தாம்பரம் போகிறோம். தாம்பரம் தாண்டி சானட்டோரியம், குரோம்பேட், தென் அங்கே இருக்கிற சரவணா ஸ்டோருக்கு போகிறோம். இந்த இடத்துல இந்த ஃப்ளைஓவர் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு பெட்ரோல் பல்க் இருக்குது. இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு க்ரௌடாக தான் இருக்கும், யூஸ் பண்ணலாம். நிறைய டைமில் நானும் இந்த இடத்துல பெட்ரோல் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அதெல்லாம் தாண்டி நான் போய்கிட்டு இருக்கேன். ரோட்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, ஓரளவுக்கு நார்மலாக போகணுன்றதை நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். எப்படி நம்ம இந்த சரவணா ஸ்டோர் ரீச் ஆகிறது, அங்கே எப்படி இடம் இருக்குது அப்படின்ற புரிதலை கொடுக்கும். நான் ரொம்ப ஏர்லியாக போகலை, ரொம்ப லேட்டாகவும் போகலை, மிட் டைமில் போகிறன்றதுனால கொஞ்சம் டிராஃபிக் நார்மலாக இருக்குது. பட் நார்மல் டைமில் இந்த மாதிரி இருக்காது. இந்த ரோடு ஒரு காலத்தில் பயங்கரமாக டிராஃபிக்காக இருந்த இடம், நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் இப்போ ஓகே தான், மிட் டைம்ன்றதுனால ஓகே. ஒருவேளை நீங்கள் பீக் டைம் அண்ட் ரொம்ப ஏர்லியாக வரீங்க, ஒரு 9 o'clock 10 o'clockலாம் வரீங்கனாலும், ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே வரீங்கனாலும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வண்டலூரை தாண்டிட்டோம். பெருங்குளத்தூர் ரீச் ஆக போகிறோம். பெருங்குளத்தூர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய பஸ் எல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது நார்மலைஸ் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம அந்த பெருங்குளத்தூரில் ரைட் சைடில் எடுத்து போகிறோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை நான் வந்து ஒருவேளை இந்த ஃப்ளைஓவரில் லெஃப்ட் சைட்லேயே போயிடுறேன் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டை தாண்டி அதுக்கு அங்கே போய் இறங்குவேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்ததும் ஃப்ளைஓவர் இருக்குது. பட் நம்ம எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். எஸ், நான் வந்து இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பேரலாக வரும், ரோட்டுக்கு பேரலாகவே. ஸோ ரோட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் வரும், ரொம்ப க்ளோஸராக இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு அந்த பெருங்குளத்தூர் ஸ்டேஷன் வரும். ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் வந்து இறங்குனீங்கன்னா வாக்கபிள் தான், அதை தாண்டியே அந்த ஸ்டேஷனுக்கு நீங்கள் போயிடலாம். பட் இப்போ நம்ம மெயின் ரோட்டில் போகலாம், ஸ்டேஷன்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, எஸ், நான் சொன்னேன் இல்லையா, அந்த 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 ஜங்ஷன் வருது. அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோமா, நம்ம மேலேயே போகலாம். ஸோ மேலேயே போகும்போது பஸ் ஸ்டாண்டை தாண்டி நம்ம அந்த பக்கம் போய் இறங்கிடலாம். ஸோ மோஸ்ட்லி டிராஃபிக் இருக்கிற டைம்லலாம் இந்த வழியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா டிராஃபிக் இருக்கும் பொழுது நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வழியாக போனீங்கன்னா மக்கள் நிறையா இருப்பாங்க. மக்கள் நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு பஸ்ஸு நின்றுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பஸ்ஸுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும், பொறுமையாக போக வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்படியே தாண்டும் பொழுது இந்த இது இறங்குற இடத்துலையும் நீங்கள் கீழே வந்து ரோட்டில் மெயின் ரோட்டில் போனாலுமே உங்களுக்கு அந்த சிக்னல் இருக்கும்.
அப்போ அந்த சிக்னலில் நிறைய பேர் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்கன்றதுனால ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள ரோட்டில் நார்மலாக நீங்கள் போனீங்கன்னா நிறைய டிராஃபிக் இருக்கும். இதில் போனால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், இருந்தாலுமே டிராஃபிக் இருக்க தான் செய்யும். ஆனால் இதுக்கப்புறம் இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து தாம்பரம் வந்துடும். தாம்பரம் ஃப்ளைஓவரையும் நீங்கள் கிராஸ் பண்ணி தாம்பரத்துக்கு போவீங்க. ஸோ இந்த இடம் கொஞ்சம் க்ரௌடான இடம் தான். பட் இப்போ நான் சொன்ன மாதிரி பீக் டைம் கிடையாது, மிட் டைம்ன்றதுனால நார்மலாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிக்னல் இருக்குது. மோஸ்ட்லி போலீஸ் நிற்பாங்க, டிராஃபிக் போலீஸ். ஸோ ரொம்ப பொறுமையாக நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக போலீஸ்காரங்களாம் சொல்கிறத கவனித்து கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ ரொம்ப பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்கேன். சிக்னல் மூவ் ஆகிடுச்சு, நானும் மூவ் ஆகிட்டேன். யூடர்ன் போடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்களும் யூடர்ன் போடக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்கன்னா யூடர்ன் பண்ணாதீங்க. அந்த போர்டெல்லாம், சைன் போர்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி சீட் பெல்ட்டை போட்டுங்க. நல்லா சீட் பெல்ட்டாக போடாமல் சம்டைம் ஆரம்பிச்சிருவேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய வண்டியில் ஒரு அலாரம் அடிக்கும், கீன்னு அடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த பெல்ட்டை போட்டுட்டு ஓட்டுவேன். பக்கத்துலேயே உள்ளவங்களையும் போடுறதுக்கு சொல்லுவேன். நீங்கள் பெஸ்ட் ப்ராக்டிஸாக அந்த சீட்டை பெல்ட்டை போட்டதுக்கு அப்புறமே வண்டியை எடுங்க. ரொம்ப நல்ல விஷயம். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர். இந்த ஃப்ளைஓவரில் நான் பெங்களூர், வேலூர் அண்ட் ரைட் சைடில் போனால் சென்னை, இந்த ஹார்ட் சிட்டிக்குள்ளே நான் போக முடியும். நான் இப்போ சென்னை அப்படின்ற அந்த வழியில் தான் போக போகிறேன். லெஃப்ட் சைடில் நான் போகலை. இது ஒரு பெரிய ஒரு டோல்லாம் வரும், பெரிய ஒரு பைபாஸ் மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில். பட் நம்ம க்ரௌடான அந்த ஹார்ட் சிட்டி தாம்பரத்தை தாண்டி 1 by 1 குரோம்பேட்டு, சானிட்டோரியம் குரோம்பேட்டு அப்படின்றத நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெண்டிங் இருக்கும். இந்த பெண்டிங்கில் பொறுமையாக போய் ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தாண்டும் பொழுது, சிக்னல் தாண்டும் போது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல், நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்குது. எல்லாமே லெஃப்ட் சைடில் வரும். இந்த சிக்னலை தாண்டினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு பெரிய மார்க்கெட். நிறைய காய்கறி கடை வச்சுருப்பாங்கள்ல, அவங்களாம் இந்த இடத்துல தான் வந்து காய்கறியை வாங்கி நிறைய இடத்துல சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி போகும் பொழுது இங்கே தான் சிக்னல். இந்த சிக்னல் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த மேரேஜ் ஹால், பார்ட்டி ஹால், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் லைனாக வரும். அதை தாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வரும். ஹிந்து மிஷன் ரொம்ப காஸ்ட் அதிகமாகவும் இருக்காது, அது ஒரு ட்ரஸ்ட்ன்றதுனால கம்மியாகவும் இருக்காது, இருக்கும், நல்லா தான் இருக்கும். நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒருவேளை தாம்பரத்தில் இருக்கீங்க, நம்ம இப்போ தாம்பரத்தை நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எறும்புலியூர் தாம்பரம் அப்படின்ற சொல்லிக்கலாம். ஸோ தாம்பரம் தான் உங்களுக்கு வருது. தாம்பரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட் சைடில் வந்து ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வாக்கபிள் தான், நடந்து போகலாம். அந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஃப்ளைஓவர் வரும். அதில் நீங்கள் எடுத்து கேம்ப் ரோடுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அந்த பஸ் ஸ்டேஷனுடைய அந்த எண்டுக்கு போகலாம். ஸோ நம்ம இப்போ ஃப்ளைஓவரை லெஃப்ட் சைடில் எடுக்க போகிறது இல்லை, இந்த ஃப்ளைஓவரில் போக போகிறது இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டுக்கு போகிறோம். தாம்பரம் பஸ் ஸ்டாண்டை பிடிக்கிறோம். தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படியே நம்ம நழுவி வளைஞ்சி நெளிஞ்சி கிராஸ் பண்ணிவிட்டு சானிட்டோரியம் போய் குரோம்பேட்டை ரீச் பண்ணி நம்ம டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். எஸ், ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம்ல, 14 நிமிஷம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம வந்து அந்த ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல இருக்கிற அந்த சிக்னலில், சின்ன சிக்னலில் நின்று இதை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இந்த இடமும் க்ரௌடாக தான் இருக்கும். நிறைய மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வர்றது, அந்த பக்கம் போகிறது. ஏன்னா முதல்லலாம் இந்த இடத்துல இந்த ரோடெல்லாம் இல்லாத டைமில் ஒரு நடந்து போகிறதுக்கு நல்ல வழிகள் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, நிறைய மாற்றம் இல்லையா? இந்த மேலே உள்ள இந்த ஃப்ளைஓவர்லாம் புது புது ஃப்ளைஓவர் தான். நிறைய பேருக்கு இது பழசு, ஒரு சில பேருக்கு புதுசு. ஸோ அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு பழசு, இப்போ பார்க்குறவங்களுக்கு புதுசு. சரி, ஓகே, நம்ம தாம்பரத்தை ரீச் பண்ணிட்டோம். நான் சொன்னேன்ல,
ஒரு நடந்து போகிறதுக்கு ஒரு மேம்பாலம் மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போய் அழகாக கிராஸ் பண்ணி போகிறதுக்கு போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் போனீங்கன்னா தட் இஸ் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் ரீச் ஆகிடலாம். அங்கேருந்து நிறைய இடத்துக்கு ட்ரெயின் இருக்குது, அடிக்கடி ட்ரெயின் இருக்குது, பெரிய டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏடிஎம்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, நீங்கள் வண்டியை விடுறதுக்கு இடம் இருக்குது, அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, வெயிட்டிங் ஹால்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அந்த ஸ்டேஷனில். ஏன்னா இட்ஸ் அ பிக் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் கூட. நீங்கள் உள்ளே போனாலே நிறையா சாப்பிட்றதுக்கு கடைகள், அது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு. இந்த இடத்துல ஒரு பெரிய சிஎஸ்ஐ சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச் வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும், நிறைய கூட்டங்கள் இருக்கிற ஏரியா. ஸோ நம்ம அதெல்லாம் தாண்டிட்டோம். லெஃப்ட் சைடில் நிறைய சர்ச்சஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக அந்த தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா மெயினில் ஜெயச்சந்திரன் கடை ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஃபேமஸாக தான் இருக்குது, பாருங்கள். நம்ம வந்து தாம்பரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்டை தாண்டி இருக்கிற ஒரு ஜங்ஷன், அதாவது ஒரு சிக்னலில் நிற்கிறோம். இதில் யூ டர்ன் வந்து கிடையாது. நீங்கள் வந்து யூ டர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த யூ டர்ன் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. போலீஸ் இந்த இடத்துல அதிகமாக இருப்பாங்க. எப்போவுமே நீங்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்கன்றதுனால ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக இந்த சிக்னலை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மதித்து அந்த சிக்னல் க்ரீன் வந்த உடனே நான் கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணிட்டேன். கிராஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல லெஃப்ட் போனோம் அப்படின்னா தாம்பரத்துக்குள்ளே இருக்கிற நிறையா ஏரியாஸ்க்கு நீங்கள் போகலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த பஸ் ஸ்டாண்ட், இந்த ரோட்லேயே போகிறோம். இந்த இடத்துலையும் ஒரு சிக்னல் வரும். இந்த சிக்னலில் நீங்கள் யூ டர்ன் பண்ணலாம். ஏன்னா இந்த சிக்னலில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸு, இந்த பெட்ரோல் பல்கில் இருந்து பெட்ரோல் போட்டு நிறைய பேர் இந்த சிக்னலில் திரும்புவாங்க. இங்கேருந்து பஸ்ஸு வந்து கவர்மெண்ட் பஸ் எல்லாம் இதில் திரும்பி தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு நிறைய பஸ்ஸுங்க நிற்கும். அதே மாதிரி ஜெயச்சந்தர் நிறைய கோல்ட் ஹவுஸ் இருக்குது, சரவணா செல்வரத்னம் இருக்குது, ஜிஆர்டி இருக்குது, நிறையா இருக்குது இந்த இடத்துல. நீங்கள் இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா இதில் உள்ள அந்த கடைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தோன்னா மொபைல் சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் மைக்ரோமேக்ஸ் சர்வீஸ் சென்டர் இங்கே இருக்கும், நிறையா இருக்குது. நான் ஒரு காலத்தில் மைக்ரோமேக்ஸுக்கு சின்ன வயசில் போயிருக்கேன், அதனால் அது இருக்குன்னு சொல்கிறேன். பிரின்ஸ் ஜுவல்லரி இருக்குது இந்த இடத்துல. இதை தாண்டின உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் வரும், சிக்னல், பெரிய சிக்னல். இதில் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா மெப்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், நிறையா கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மெப்ஸ்ன்னு MEPZ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து நம்ம லெஃப்ட்டு நீங்கள் அந்த மெப்ஸுக்கு போகலாம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா டேர்னிங் இருக்கும், அதில் யூ டர்ன் எடுத்திங்கன்னா திருப்பி தாம்பரம் கூடுவாஞ்சேரிக்கு போகலாம். பட் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஒரு கர்வ் மாதிரி மேலே தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதனால இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேம்பாலம் இருக்குது. நீங்கள் இதில் அழகாக நடந்து கிராஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பஸ்ஸஸ் நிற்கும். பஸ் ஸ்டாண்ட்னா பஸ் நிற்க தான் செய்யும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பஸ் நிற்கும். ஒரு பஸ் டிப்போ மாதிரி, நார்மல் பஸ் ஸ்டாப் இல்லை, பஸ் ஸ்டாண்டு. ஓகே, நிறைய பஸ் அங்கே நிற்கும். நம்ம இப்போ சிக்னலுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் கிராஸ் பண்ணி போகிறேன். இப்போ இந்த ரோட்டை நம்ம கிராஸ் பண்ணி போகும் பொழுது இங்கே பாருங்களேன், சிக்னல் போட்டதை கவனிக்காம வந்துட்டாங்க. ஓகே, ஃபைன், அவங்க பத்திரமா போயிட்டாங்க. எப்போவுமே சிக்னல்லாம் நம்ம போடுறாங்க, அது மாறுது, ரெட்டுக்கு வருது ஆர் க்ரீனுக்கு வருதுன்னா we have to act accordingly. ரொம்ப பொறுமையாக கனிவாக அதை நம்ம டீல் பண்ணணும். தப்பாக போகும் பொழுது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி சானட்டோரியமையும் தாண்டிட்டோம். இப்போ நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கிற இடம் தான் சானட்டோரியம். இந்த இடத்துல ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது.
ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல், சித்தா ஹாஸ்பிட்டல். நீங்கள் இதை கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப இங்கிலீஷ் மெடிஷன்லாம் செட் ஆகாது, பிடிக்காதுன்றவங்க இந்த இடத்துக்கு ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நிறைய பைக் ஷோரூம்ஸ் இருக்குது, சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் டுவர்ட்ஸ் போயிட்டு குராம்பேட் போகும் பொழுது இந்த இடத்துல ஒரு டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த டெம்பிளை தாண்டி தீயணைப்பு நிலையம், அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த இருமலுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி போகும் பொழுது இன்னும் 2 hours நம்ம போகும் பொழுது ஃப்ளைஓவர், அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம். இப்போ இந்த சிக்னல், சின்ன சிக்னல், இந்த இடத்துல ஹாட் சிப்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை அந்த பக்கம் அந்த ரோட்டில் வரீங்க அப்படின்னா ஹாட் சிப்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு KFC எல்லாம் கூட இருக்குது. அதுக்கு முன்னாடி டாடா ஷோரூம் இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண, ஒரு பெட்ரோல் பல்க்கு கூட இருக்குது நீங்கள் போடுறதுக்கு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து குரோம்பேட்டை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். சானட்டோரியமை தாண்டி குரோம்பேட்டை நெருங்குறோம். எஸ், நம்ம இந்த ரோட்டில் போகும்பொழுது ஃப்ளைஓவர் ஒன்று வரும் லெஃப்ட் சைடில். அதாவது அந்த ஹாஸ்பிட்டலை பக்கத்தில் முன்னாடி வரும். அதை நம்ம ஹாஸ்பிட்டலை தாண்டி ஃப்ளைஓவரில் போகாமல் மெயின் ரோட்லேயே போக போகிறோம். ஸோ தட் வி கேன் எக்ஸாக்ட்லி ரீச் தி குரோம்பேட், தென் ப்ராபப்ளி தி சரவணா ஸ்டோர். ஓகே, சரவணா ஸ்டோர் போகிறது பெரிய விஷயம் கிடையாது, எல்லாருமே போகலாம். பட் நம்ம அதை போகிறதுக்கான வழியில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே போகிறோன்றதுனால ஐ திங்க் இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் டு எவ்ரிபடி. ஸோ கட்டாயமாக நீங்கள் பார்ப்பீங்க, நல்லா பார்த்துட்டு இருக்குங்க அப்படின்னு நம்புகிறேன். எஸ், ஸோ இந்த வழியில் நம்ம போகும் பொழுது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு குரோம்பேட் வந்துடும். குரோம்பேட் ஜங்ஷன் ஒன்று வரும், சிக்னல் இருக்கும். அந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும். நம்ம டார்கெட் என்னென்னா திரும்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோட்லேயே போக போகிறோம். ரோட்லேயே போய்ட்டு சிக்னல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர் பக்கத்தில் உள்ள சிக்னலில் டெஃபினெட்லி நம்ம யூடர்ன் எடுக்கணும். அதுக்கப்புறம் யூடர்ன் எடுத்ததுக்கப்புறம் பார்க்கிங் ஸ்லாட்டில் வண்டியை போட்டு உள்ளே போக போகிறோம். ஸோ நம்ம அது வரைக்கும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே இங்கே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுடைய என்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா பெரிய கடை. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கும். இதுதான் அந்த குரோம்பேட்டுடைய ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட். இங்கே நிறையா பஸ்ஸு நிற்காது, மோஸ்ட்லி நின்று போயிடும். அந்த இடத்துலே மோஸ்ட்லி நிற்காது. ஸோ இங்கேயும் ஒரு பெரிய இடம்ன்றதுனால உங்களுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது, நீங்கள் நடந்து போகலாம், கிராஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன். ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல 2 தியேட்டர் இருக்குது. வெற்றி, ராகேஷ்னு 2 தியேட்டர் இருக்குது. மோஸ்ட்லி வர்ற புது படத்தெல்லாம் அதில் போட்டுருவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், இந்த இடத்துல தான் தியேட்டர் இருக்குது. சரியா, நம்ம இன்னும் ரைட் சைடில் பார்க்குறீங்களே, இதுதான் சரவணா ஸ்டோர். நம்ம இந்த சரவணா ஸ்டோரில் தான் பொறுமையாக யூடர்ன் எடுத்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் ஜேர்னி நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு டேர்னிங் இருந்துச்சு, இப்போ அந்த டேர்னிங் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா ஒரு பெரிய ஜுவல்லரி இருக்குது, அடையார் ஆனந்த பவன், நிறையா பெரிய பெரிய கடைகள். ரைட். ஸோ நான் இந்த ஃப்ளைஓவரில் எடுத்து நான் அந்த ரோட்டில் போயிட்டு தென் ஒரு சிக்னலை தாண்டி சரவணா ஸ்டோருக்கு போகணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாச்சு. எஸ், இந்த ஃப்ளைஓவரை ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா சென்னை சில்க் உங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், நல்ல விஷயம். பட் போக போக கூட்டம் ஆகிடும். இப்போ கூட்டம் கம்மி, ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், நம்ம இந்த இடத்துல ஃப்ளைஓவரில் வந்துக்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளைஓவரில் யூடர்ன் எடுத்து நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் குடுவாஞ்சேரி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சரவணா ஸ்டோர் ரீச் ஆகும். நம்ம போய் இறங்க தானே போகிறோம், பார்க்கலாம். ஸோ டேர்ன் பண்ணும்போது பொறுமையாக ப்ராப்பராக என்னென்னலாம் கவனிக்கணுமோ அதெல்லாம் கவனித்து ப்ராப்பராக வண்டியை ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அங்கேருந்து நிறையா வண்டிகள் வருது இல்லையா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணணும்.
பொறுமையாக போனுங்க. எல்லா வண்டிக்கும் வழியை விட்டுட்டு பொறுமையாக போங்க. எஸ், நான் இப்போ அந்த யூடன் பண்ணிட்டேன். வந்த வழியிலேயே நம்ம திரும்பி போய்கிட்டு இருக்கோம். அந்த பில்டிங் தெரியுது இல்லையா, அங்கே தான் போக போகிறோம். ஸோ போய் நின்றுட்டு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு அந்த யூடர்ன்லேயே திரும்ப முடியும்னு முதல்ல சொன்னேன். ஆனால் அந்த வழியை பிளாக் பண்ணிட்டாங்க. பிகாஸ் டூ மச் டிராஃபிக். நடந்து தான் போக முடியுமே தவிர வண்டியில் நீங்கள் போக முடியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ், இதையும் இதுக்கப்புறம் ஒரு சிக்னல் வரும். பிளாங்க் சிக்னல் தான். அதில் வண்டிகள் இருக்காது, மக்கள் கிராஸ் பண்ணுவாங்க. அது நம்ம கிராஸ் பண்ணி வண்டியை வந்து பார்க்கிங் லாட்டில் விடுறதுக்கு விடப்போகிறோம். ஸோ நமக்கு பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வேலட் பார்க்கிங் சொல்லுவாங்கள்ல, வண்டி மேலே மேலே பார்க் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் பார்க் பண்ணுற ஒரு மெத்தடுங்க இருந்துச்சு. இப்போவும் அதுதான் இருக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எஸ், ஸோ நம்ம இந்த சிக்னலையும் சிம்பிளாக கிராஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் தேர் இஸ் நோ ப்ராப்பர் ஜங்ஷன் நவ டேஸ். மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம இண்டிகேட்டரை போட்டாச்சு. பொறுமையாக வண்டியை பார்க்கிங் லாட்குள்ளே விடுறதுக்கு கியூவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வண்டி ஒன்று ஒன்றும் பொறுமையாக இந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணுறதுக்கு முயற்சிப்பாங்க. நம்மளும் பொறுமையாக முயற்சிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம குடுவாஞ்சேரியில் கிளம்பினோம், அழகாக கிராஸ் பண்ணி வந்தோம். ஒரு இடத்தையும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து ஃபைனலாக குரோம்பேட்டில் இருக்கிற இந்த சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம். சுசுக்கியோடைய ஷோரூம் இருக்குது. ஸோ நான் கூட இந்த ஷோரூமுக்கு வந்து என்கொயரிலாம் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கடையமாக இந்த டிரைவ் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி உதவுங்க. நன்றி.